அடி நீளமுள்ள விரிசல் தான் ஏற்பட்டிருக்குன்னு தெரிய வந்தது. டைட்டானிக் கப்பல் விபத்தின் மர்மத்துல இன்னும் பல விஷயங்கள் இருந்தது. போன்ற டைட்டானிக் கப்பலின் முன்பகுதி ஏன் ஸ்டெர்ன் அழைக்கப்படும் பின்பகுதியை விட நல்ல நிலையில இருக்குது மற்றும் இந்த ரெண்டு பகுதிகளுக்கும் நடுவுல ஏன் இவ்வளவு தூரம் இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்களுக்கு அடுத்த கேள்வி வந்தது. இந்த மர்மத்தை தீர்க்க சோனார் ஸ்கேனிங் டெக்னாலஜியை பயன்படுத்தப்பட்டது. ROV அதாவது ரிமோட் ஆபரேட்டட் வீச்சில் அழைக்கப்படும் இயந்திரத்தை வச்சு லட்சக்கணக்கான போட்டோகளை எடுத்து கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் மூலமா 3D மாடல்ல உருவாக்கப்பட்டது. இந்த மாடல்ல பல விவரங்கள் தெரிய வந்தது. இந்த விவரங்களை எந்த கேமரானாலேயோ இல்ல இருண்ட கடல் ஆழத்துல மீகடைனாலேயோ பார்க்க முடியாது. இந்த மாடல்ல 392 அடி ஸ்டன்ல உள்ள தளங்கள், அதாவது கப்பலோட பின்புறத்துல உள்ள பகுதி உடைஞ்சு போய் நொறுங்கி ஒன்னா இருக்கிறது தெரிஞ்சது. இந்த கப்பல் இரும்பு மற்றும் ஸ்டீலால செய்யப்படாம ஏதோ பேப்பர்ல செஞ்ச மாதிரி நொறுங்கி இருந்தது. கப்பல்ல இருந்த பல பாகங்கள் உடைஞ்சு கப்பல்ல சுத்தி கடல் தரையில சிதறி கிடந்தத ரெண்டு பெரிய பங்களா வீடு